நம்மளோட குட்டி ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பீயிங் டிபெண்டன்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா ஹாய், ஐ யாமினி. இது என்னோட ட்ரையல் ரீட். நம்மளோட 27 days 27 குட்டி ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 22. ஸ்கூல் டைம்ல எல்லாம் ஹோம்ஒர்க் தராங்கல்ல, அப்போ நம்ம அந்த ஹோம்ஒர்க்கை எடுத்து பண்ணாம அம்மா இருக்காங்க, அம்மா சொல்லி கொடுத்துடுவாங்க, இல்ல அக்கா இருக்கா அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ வைக்க கடைசி வரைக்கும் அந்த ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இருக்காது. இந்த பழக்கம் ஹோம்ஒர்க்ல மட்டும் முடியாது. நாளைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டாலுமே இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆயிடும். ஈவன் நம்ம நாளைக்கு ஒரு சிச்சுவேஷனை தனியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆனா இப்ப யாரும் இல்லாத போது நம்ம அந்த இடத்துல ரொம்பவே பர்டன் ஆயிடுறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயமும் நம்ம தனியா பண்ணும் போது எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ மூலமா நான் என்ன கருத்து சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஹெல்ப் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அப்படி ஹெல்ப் கேட்கும் போது அந்த ஒர்க்க அவங்க எப்படி பண்றாங்கங்கறத கத்துக்கிட்டாலே நம்மளால தனியா எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.